அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நீங்கள் கல்லூரியில் படிக்கும் போதோ பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதோ அல்லது படித்து முடித்துவிட்டு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் போதோ அல்லது தினந்தோறும் பலரோடு பழகும் போதோ அப்படி வருகின்ற காலகட்டங்களிலே பலரை பார்த்திருப்பீர்கள், பலரோடு பழகி இருப்பீர்கள் இல்லையா? அந்த பலரில் ஒரு சிலரை மட்டும் நீங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். ஒரே ஒருவரை மட்டும் காதலிப்பவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். இந்த ஒரு சிலர் நல்ல நண்பர்களாக, ஒரே ஒருவர் காதலிப்பவராக வருபவர்கள் நல்லவர்களாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் ஒரு நேரத்தில் சரியாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு தவறாக போய்விடுகிறது. இந்த தவறாக போய்விடுகிறார்கள் பார், அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவதில்லை, நல்ல காதலிப்பவர் அமைவதில்லை. இதனால் அவர்கள் மனம் படும் வேதனையும் குழப்பமும் கவலையும் வார்த்தைகளால் சொல்லி படிக்க முடியாது. முதல் கோணலே முற்றும் கோணலாக மாறியது போல் அவர்களுடைய வாழ்க்கையே திசை திருப்பி விடுகிறது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன், ஒரு நல்ல காதலிப்பவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன் பல முறை யோசனை செய்ய வேண்டும். விழிப்புணர்வோடு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல நண்பர்கள் என்பவருக்கு இக்காலத்தில் இல்லை, நல்ல காதலிப்பவர் இக்காலத்தில் இல்லை. அதை தேடி பிடிப்பது என்பது மிக மிக கஷ்டமான காரியமாக இருக்கிறது. மக்கள் அனைவருமே சுயநலத்தோடு வாழ்கின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு ஓடி விடுவதுதான் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ நல்ல நண்பர்கள், நல்ல காதலிப்பவர் அமைவது என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் இருக்கிறது. நீங்கள் முதலில் ஒருவரை பார்க்கிறீர்கள். நட்பு என்பது என்ன, ஒருவரோடு எப்படி நட்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஒருவரை பார்க்கிறீர்கள், அது அறிமுகம். அடுத்தடுத்து அவரையே பார்க்கிறீர்கள், அது பழக்கமாக மாறுகிறது. தொடர்ந்து அவரை பார்த்து பேசி வரும்போது அதில் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. இந்த இணக்கம் எப்போது நெருக்கமாக மாறுகிறதோ, மன அளவிலே, எண்ண அளவிலே, சிந்தனை கற்பனை அளவிலே எப்போது நெருக்கம் ஏற்படுகிறதோ அப்போது அங்கே இருவருக்குள்ளே அன்பு மலர்கிறது. அப்போதுதான் அவர் உண்மையான நட்பாக இருக்கிறார். இந்த பழகும் காலத்திலேயே அவருடைய குணநலன்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் நீங்கள் சரியாக கணிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான நட்பு என்பது இந்த உலகில் நாம் இருக்கின்ற வரை தொடர்ந்து வருகின்ற நட்பாக இருந்தால்தான் அது நல்ல நண்பனாக இருக்க முடியும். நட்பு என்பது இரு வழி தொடர்பு. நட்பில் சம வயது இருப்பவர்கள் தான் நண்பராக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நல்ல உண்மையான நண்பனுக்கு வயது வித்தியாசம் என்பதே கிடையாது. நல்ல நட்புக்கு இளைய வயது இருப்பவர்கள், முதியவராக இருப்பவரை கூட நண்பராக எடுத்துக்கொள்ளலாம். நம்மை விட வயதில் அதிகமாக இருப்பவர்களோடு நாம் நட்பு கொண்டால் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அனுபவங்களை, பல்வேறு ஆலோசனைகளை, பல்வேறு அறிவுரைகளை அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பல்கலைக்கழகத்தில் போய் படித்து பெற்றுக்கொள்ள முடியாது. அனுபவங்களுடைய ஆசான்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் அடிப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரிந்திருக்கும். ஏற்கனவே பாதையில் சென்றிருப்பதால், வாழ்க்கை பாதையில்
அவர்களுக்கு அனுபவ முதிர்ச்சி இருக்கும், அறிவு முதிர்ச்சி இருக்கும், சிந்தனை முதிர்ச்சி இருக்கும். அதையெல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்கும். அப்போ நல்ல நண்பர்கள் என்பவர்கள் எதையும் எதிர்பார்ப்பதில் இருக்கக்கூடாது. ஒரு நண்பன் எதிர்பார்க்கிறான் என்றால் அவன் முன்னோடு நண்பனாக இருப்பதற்கு தகுதி இருப்பவன் அல்ல. பழகிய கொஞ்ச காலத்திலேயே கடன் கேட்பவனாக இருந்தால் அவன் கடனுக்காக தான் உங்களோடு பழகி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நண்பனிடம் எடுத்து கூறாமல் வாழ்கிறான் பார், அவன்தான் உண்மையான நண்பன். அதே நேரத்தில் அவனுடைய கஷ்டங்கள் உண்மையா என்பதை தெரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்பவன் தான் உண்மையான நண்பன். உடுக்கை எழுந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் திருவள்ளுவர். வாழ்க்கையில் தடுமாறி போகும்போது யார் கைத்தங்களாக வருகிறார்களோ, ஒருவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் ஏற்படும். அப்போது அவனுக்கு ஆதரவாய், அவனுக்கு உறுதுணையாய், உற்ற பலமாய் யார் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். ஆனால் இன்றைய நண்பர்கள் அப்படி இல்லை. எல்லாமே சுயநலத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்கிறார்கள். உன்னிடம் பணம் இருந்தால் அவர்களை உன்னை சுற்றி தின்பண்டத்தை ஈ மொய்ப்பது போல மொய்ப்பார்கள். அற்ற குலத்து அருநீர் பறவை போல என்று ஒரு பழைய முதுரை மொழி இருக்கிறது. முதுமையான மொழி. ஒரு குளத்தில் நீர் இருக்கின்ற வரைக்கும் அந்த பறவைகள் அந்த குளத்தில் வந்து தங்கி வாசம் செய்யும். அந்த குளத்தில் நீரானது வற்றிவிட்டால் அந்த பறவைகள் எல்லாம் வேறிடம் மாறி சென்றுவிடும். இன்றைய கால நண்பர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். பள்ளி பருவத்தில் ஆரம்பித்த நண்பர்கள் யாருமே இன்று நமக்கு வயதோடு காலத்தோடு கடைசி வரைக்கும் வருவதே இல்லை. அது பள்ளி பருவத்தோடுவே முடிந்து விடுகிறது. பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்த நட்பு பல்கலைக்கழகத்தோடு முடிந்து விடுகிறது. இடையில் ஆரம்பித்த நட்பு இடையிலேயே முறிந்து விடுகிறது. உண்மையான நண்பன் என்பவன் ஒரு சிலர், அதிகமாக வேண்டாம், ஒரு 4-5 பேர் இருந்தார்களோ போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் பெரும் உதவி புரிவார்கள். உங்களிடையே இருக்கின்ற திறமைகளை, ஆற்றல்களை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதில் முனைப்பாக இருப்பார்கள். உங்களை ஊக்குவிப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். அப்படி இருக்கின்ற நண்பர்கள் கிடைத்து விட்டால் நீங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழலாம். நல்ல நண்பன் கிடைப்பது என்பது இறைவன் தந்த வரம். அப்படி கிடைத்த நண்பனை எந்த காரணத்துக்கு கொண்டும் இழந்து விடுவீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா? அதுதான் சந்தேகம். இன்றைய காலம் எல்லாம் சுயநலத்தோடு வாழ்கிறது. ஒரு முறை உன்னிடம் ஏதாவது எதிர்பார்க்கிறான், அவனுக்கு நீ தரவில்லை என்றால் உன்னை விட்டு அவன் விலகி ஓடி விடுவான். நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் விழிப்பாக இருங்கள். நீங்கள் பல படிப்பு படித்திருக்கலாம், பல சொத்துக்களை சேர்க்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு உடன் வராது. நண்பனுடைய உறவு உடன் வரும். அதே போல காதலி உங்களுக்கு அமைவது, காதலிப்பவர் அமைவதும் மிக மிக உஷாராக, ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்போது இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களிடம் எதிர்பார்ப்பையே அதிகமாக மனதில் வைத்துக் கொண்டு பழகுபவர்கள் தான் என்று காதலிப்பவர்களாக இருக்கிறார்கள். காதல் என்பது ஒரு மகத்தான உணர்வு, ஒரு தெய்வீகமான உறவு, இரு மனங்களின் சங்கமம், இரு ஆன்மாக்களுடைய கலப்பாக இருக்க வேண்டும். இது திட்டமிட்டோ உணர்ந்தோ தெரிந்தோ உருவாவது அல்ல, வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படுவது. இதனால் தான் கண்டதும் காதல் என்று சொன்னார்கள். மனதின் வினோதமான செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. உண்மையான காதல் என்பது தன்னை இழந்து மற்றவரை வாழ வைப்பது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதுபோல காதலிப்பவர்கள் இல்லை. தவறான காதலியோ தவறான நண்பர்களையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நரகம்தான். பல பேருக்கு இன்று வாழ்க்கை நரகமாக இருப்பதற்கு காரணம்
பணத்தை வாங்கி கொண்டு ஏமாத்தி விட்டு ஓடுகின்ற நண்பர்கள் அதிகம். ஏமாற்றுவதே குறியாக இருக்கின்ற நண்பர்கள் அதிகம். உன்னிடம் இருக்கின்ற பணத்தை, உன்னிடம் இருக்கின்ற வசதியை, செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சேருபவர்கள் தான் காதலிப்பவர்களாக இருக்கிறார்கள். அது உன்னிடம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி கொண்டு உனக்கு துரோகத்தை அளித்து விட்டு ஓடுபவர்கள் தான் இருக்கிறார்கள். உண்மையான காதல் என்பது இந்த காலத்தில் இல்லை. உண்மையான நண்பர்கள் அமைவது என்பது இந்த காலத்தில் இல்லை. அத்தி பூத்தார் போல அது நிகழ்கிறது. மிக ஜாக்கிரதையாக, மிக விழிப்புணர்வோடு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல காதலிப்பவரை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். இல்லறம் இனிமையாக மாறிவிடும். தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.